இணைச்சட்டம் அதிகாரம் 6. மாபெரும் கட்டளை. உங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறும் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப்போகும் நாட்டில் கடைபிடிக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் நியமங்களும் முறைமைகளும் இவைகளே. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரவேலே, அவற்றிற்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய். இஸ்ரவேலே, செவிகொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கும் கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போது எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. கீழ்ப்படியாமை குறித்து எச்சரித்தல். மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட. அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. உங்களை சுற்றிலுமுள்ள மக்களின் தெய்வங்களாகிய வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம். ஏனெனில் உங்களிடையே உள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் மூண்டு உலகினின்றே உங்களை அழித்து விடலாம். மாசாவில் நீங்கள் சோதித்தது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள். ஆண்டவருக்கு முன்னால் நேரியதையும் நல்லதையுமே செய்யுங்கள். அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு நலமாகும். உங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நல்ல நாட்டில் நீங்கள் புகுந்து அதை உடமையாக்கிக் கொள்வீர்கள். மேலும் ஆண்டவர் உரைத்தபடி உங்கள் பகைவர் அனைவரையும் உங்கள் முன்பாகவே அழித்தொழிப்பார். வருங்காலத்தில் உன் பிள்ளை உன்னை நோக்கி, நம் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றின் உட்பொருள் என்ன என்று கேட்கும்போது நீ உன் பிள்ளைக்கு இவ்வாறு சொல். நாங்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமைகளாயிருந்தோம். ஆனால் ஆண்டவர் தம் வலிய கரத்தால் எங்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்தார். எங்கள் கண்கள் காண எகிப்து நாட்டின் மீதும் பார்வோன் மீதும் ஆண்டவர் மாபெரும் அடையாளங்களையும் அச்சுறுத்தும் அரும் செயல்களையும் செய்தார். நம் மூதாதையருக்கு கொடுப்பதாக அவர் ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்கு எங்களை அழைத்து வந்தார். அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அங்கிருந்து வெளியே கொணர்ந்தார். நமக்கு இன்று இருப்பது போல் என்றும் நலமாகும் பொருட்டும் நமது வாழ்வை அவர் பாதுகாக்கும் பொருட்டும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்படி
இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற நம் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார். நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டது போல அவரது திருமுன் இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற முனைந்தால் அதுவே நேரிய வாழ்வாகும். இணைச்சட்டம். அதிகாரம் 7. ஆண்டவரின் சொந்த மக்கள். நீ உரிமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்து உன்னை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுந்த மக்களாகிய இத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் எனும் 7 மக்களினங்களையும் உன் கண்முன்னே விரட்டியடித்து உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன்னிடம் கையளிக்கும் போது நீ அவர்களை முறியடித்து முற்றிலும் அழிப்பாய். அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவோ அவர்களுக்கு இரங்கவோ வேண்டாம். நீ அவர்களோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதே. உன் மகளை அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே. உன் மகனுக்கு அவர்கள் மகளை கொள்ளாதே. ஏனெனில் என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விலக்கி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள். அதனால் ஆண்டவரின் சினம் உனக்கெதிராய் மூண்டு உன்னை விரைவில் அளிக்கும். மாறாக நீ அவர்களுக்கு இவ்வாறு செய். அவர்களின் பலிபீடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை உடைத்து அவர்களின் அசேரா கம்பங்களை வெட்டி அவர்களின் கைவினையான சிலைகளை தீயில் எரித்துவிடு. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணுலகிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூர்வோர்க்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்றியிடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள். இந்த முறைமைகளை நீங்கள் கேட்டு அவைகளை கடைபிடித்து நிறைவேற்றுவீர்களாயின் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையரிடம் ஆணையிட்டு செய்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காப்பார். அவர் உங்களிடம் அன்பு கூர்வார். உங்களுக்கு தரப்படும் என்று உங்கள் மூதாதையருக்கு அவர் ஆணையிட்டு வாக்களித்த நாட்டில் உங்களை பெருகச் செய்வார். உங்கள் கருவின் கனிகளும் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் விளைவுகளும் உங்கள் கால்நடையின் கன்றுகளும் உங்கள் மந்தையின் குட்டிகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார். மற்றெல்லா மக்களினங்களை விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடு இராது. எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். நீங்கள் அறிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே இல்லாமல் உங்கள் பகைவர் மேல் வரும்படி செய்வார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடம் கையளிக்கவிருக்கும் எல்லா மக்களையும் முற்றிலும் அழித்து விடுங்கள். உங்கள் கண்கள் அவர்களுக்கு இரங்காதிருக்கட்டும். அவர்களின் தெய்வங்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம். அது உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும். இந்த மக்களினங்கள் எல்லாம் எங்களை விட திரளானவர்களாய் உள்ளதால்
அவர்களை விரட்டியடிக்க எங்களால் எப்படி முடியும் என்று உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உரையாடும் போது அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். மாறாக பார்வோனுக்கும் எகிப்தியர் அனைவருக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் செய்ததை நினைவில் நிறுத்துங்கள். உங்கள் கண்கள் கண்ட கொடிய வாதைகளையும் உங்களை புறப்படும்படி செய்யுமாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் வலிமைமிகு கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புரிந்த அடையாளங்களையும் அரும் செயல்களையும் நினைவில் நிறுத்துங்கள். நீங்கள் அஞ்சுகின்ற எல்லா மக்களினங்களுக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவ்வாறே செய்வார். அதற்கு தப்பி உங்களிடமிருந்து ஓடி ஒளிந்து கொள்பவர்களுக்குள்ளே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் செங்குளவிகளை அனுப்பி அவர்களை அழிப்பார். அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடையே உள்ளார். அஞ்சுதற்குரிய ஆற்றல் மிகு கடவுள் அவரே. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அந்த மக்களை உங்கள் கண்கள் காண கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகச் செய்வார். உடனடியாக அவர்களை அழித்துவிட வேண்டாம். அப்படி செய்தால் உங்களிடையே காட்டு விலங்குகள் பெருகிவிடும். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உங்களிடம் கையளிப்பார். அவர்கள் அழிந்து போகும் மட்டும் அவர்களை பெரிதாக கலங்கடிப்பார். அவர்களின் மன்னர்களையும் உங்களிடம் கையளிப்பார். அவர்களது பெயர் மண்ணினின்று மறைந்து போகச் செய்யுங்கள். நீங்கள் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை எந்த மனிதரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. கைவினையான அவர்களின் தெய்வ சிலைகளை தீயில் எரித்து விடுங்கள். அவைகளின் மேலுள்ள வெள்ளியையோ தங்கத்தையோ நீங்கள் விரும்பவோ உங்களுக்காக எடுக்கவோ வேண்டாம், ஏனெனில் அவை உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும். அவை உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவருப்பானவை. அவைகளைப் போல சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பான எதையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதிருங்கள். அவைகளை முற்றிலும் அருவருக்க வேண்டும், ஏனெனில் அவை சாபத்துக்கு உள்ளானவை. இணைச்சட்டம் அதிகாரம் 8. உடைமை ஆகவிருக்கும் வளநாடு. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து பெருகி ஆண்டவர் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டில் புகுந்து அதை உங்கள் உடைமையாக்கிக் கொள்வீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலைநிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார். உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடை நைந்து போகவில்லை, உங்கள் காலடிகள் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடியுங்கள். அதுவே அவர் தம் வழிகளில் நடந்து அவருக்கு அஞ்சி வாழ்வதாகும். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலைகளிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக
உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். ஆண்டவரை மறப்பது குறித்த எச்சரிக்கை. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும், அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உங்கள் ஆடு மாடுகள் பலுகும் போதும், வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும், உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும், நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவைகளை பணிந்து வணங்கினால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இன்றே உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் உங்கள் கண்கள் காண அவர் அழியச் செய்த மற்ற மக்களினங்கள் போல இறுதியில் நீங்களும் அழிந்து போவீர்கள். இணைச்சட்டம். அதிகாரம் 9. மக்களின் கீழ்ப்படியாமை. இஸ்ரவேலரே, செவிகொடுங்கள். நீங்கள் இன்று யோர்தானை கடந்து உங்களை விட எண்ணிக்கையும் வலிமையும் மிகுந்த நாடுகளையும் வானளாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகரங்களையும் கைப்பற்றுவீர்கள். அந்த மக்கள் எண்ணிக்கையிலும் உயரத்திலும் மிகுந்த ஏனாக்கின் வழிமரபினர். அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏனாக்கின் புதல்வரை எதிர்த்து நிற்கக்கூடியவன் எவன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது அவர்களை பற்றியே. சுட்டரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் அவர்களை முறியடித்து உங்கள் முன் வீழ்ச்சியுற செய்வார். அதனால் ஆண்டவர் வாக்களித்தபடி நீங்கள் அவர்களை துரத்தி விரைவில் அழிப்பீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன் நின்று அவர்களை விரட்டி அடித்தபின் எங்களுடைய நேரிய நடத்தையின் பொருட்டே இந்த நாட்டை உடைமையாக்கி கொள்ளும்படி ஆண்டவர் எங்களை கூட்டி வந்தார் என்று உங்கள் உள்ளத்தில் எண்ண வேண்டாம். ஏனெனில் அந்த நாடுகளின் நெறிகெட்ட நடத்தையின் பொருட்டே ஆண்டவர் அவைகளை உங்கள் முன்னின்று விரட்டி அடிப்பார். அவர்களது நாட்டை நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப் போவது உங்களது நேரிய நடத்தையினாலோ உங்களது உள்ள தூய்மையினாலோ அன்று, மாறாக அந்த நாடுகளின் நெறிகெட்ட நடத்தையின் பொருட்டே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டி அடிப்பார். அதனால் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்த வாக்கு நிறைவேறும். எனவே நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி இந்த வளமிகு நாட்டை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தரப்போவது உங்களது நேரிய நடத்தையின் பொருட்டு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்தினர். பாலை நிலத்தில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் சினத்துக்கு உள்ளாக்கினதை நினையுங்கள். அதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வந்த நாள் முதல் இந்த இடத்திற்கும் வரும் வரை ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்தீர்கள்.
ஓரேபிலும் நீங்கள் ஆண்டவரை கடுஞ்சினத்துக்கு உள்ளாக்கினீர்கள். அதனால் உங்களை அழிக்கும் அளவுக்கு ஆண்டவர் சினம் கொண்டார். ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பலகைகள் ஆகிய கற்பலகைகளை பெற்று கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தேன். அப்பொழுது நான் அப்பம் உண்டதுமில்லை, நீர் பருகியதுமில்லை. கடவுளின் விரலால் எழுதப்பட்டிருந்த 2 கற்பலகைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார். சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசிய எல்லா வார்த்தைகளும் அவற்றில் இருந்தன. 40 பகலும் 40 இரவும் கழிந்தபின் உடன்படிக்கை பலகைகளான 2 கற்பலகைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம், எழுந்து இங்கிருந்து விரைந்து இறங்கிச் செல். ஏனெனில் நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த உன் மக்கள் சீரழிந்து விட்டனர். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்த வழியிலிருந்து விரைவில் விலகிவிட்டனர். வார்ப்பு சிலை ஒன்றை அவர்களுக்கென செய்து கொண்டனர் என்றார். மேலும் அவர் என்னிடம், நானும் இந்த மக்களை பார்த்து கொண்டுதான் வருகிறேன். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். என்னை விட்டுவிடு, நான் அவர்களை அழிப்பேன். மண்ணினின்று அவர்கள் பெயர் இல்லாது ஒழிப்பேன். பிறகு அவர்களை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுதியான மக்களினமாக உன்னை ஆக்குவேன் என்றார். பின்னர் நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன். மலை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கையின் 2 பலகைகளும் என் 2 கைகளிலும் இருந்தன. நான் பார்த்தபொழுது, நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கென வார்ப்பு கன்று குட்டியை செய்து ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டிருந்த வழியிலிருந்து விரைவில் விலகி இருந்தீர்கள். அப்பொழுது நான் 2 பலகைகளையும் தூக்கி என் 2 கைகளிலுமிருந்து வீசி எறிந்து உங்கள் கண்களுக்கு முன்னே உடைத்தேன். பிறகு ஆண்டவர் சினம் கொள்ளுமாறு நீங்கள் அவர் முன்னிலையில் தீ செயல் செய்து புரிந்த பாவம் அனைத்திற்காகவும் 40 பகலும் 40 இரவும் நான் ஆண்டவர் முன் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன். முன்பு போலவே நான் அப்பம் உண்ணவும் இல்லை, நீர் பருகவும் இல்லை. உங்களை அழிக்கும்படி ஆண்டவர் உங்கள் மேல் கொண்டிருந்த சினத்தையும் கோப கனலையும் கண்டு நான் அஞ்சினேன். ஆனால் ஆண்டவர் மீண்டும் ஒருமுறை என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மீதும் ஆண்டவர் கடும் சினம் கொண்டு அவனை அழிக்க எண்ணியிருந்தார். நான் ஆரோனுக்காகவும் மன்றாடினேன். அப்பொழுது, நீங்கள் செய்த உங்கள் பாவ பொருளாகிய கன்றுக்குட்டியை நான் எடுத்து நெருப்பில் சுட்டரித்து தூசு போல ஆகுமட்டும் நொறுக்கி தூளாக்கி அந்த தூளை மலையிலிருந்து கீழே ஓடும் ஆற்றில் கொட்டினேன். தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத்து அத்தாவிலும் ஆண்டவருக்கு கடும் சினம் வர செய்தீர்கள். ஆண்டவர் உங்களை காதேசு பர்னேயாவிலிருந்து அனுப்பி, நான் உங்களுக்கு கொடுத்துள்ள நாட்டை உடமையாக்கி கொள்ளுங்கள் என்றார். நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்தீர்கள். அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் இல்லை, அவர் குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. நான் உங்களை அறிந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவர் நான் உங்களை அழிப்பேன் என்று சொன்னதால் 40 பகலும் 40 இரவும் ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன். அப்போது இறைவனாகிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடிய, என் தலைவராம் ஆண்டவரே, நீர் உமது மாட்சியால் விடுவித்து உமது வலிமை மிகு கரத்தால் எகிப்திலிருந்து அழைத்து வந்த உடைமையாகிய மக்களை அழிக்க வேண்டாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். இம்மக்களின் வணங்கா களத்தையும் அவர்களது தீய நடத்தையையும் பாவங்களையும் பொருட்படுத்த வேண்டாம். இல்லையெனில் நீர் எந்த நாட்டினின்று எங்களை விடுவித்து அழைத்து வந்தீரோ அந்த நாட்டினர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு சொன்ன நாட்டில் அவர்களை கொண்டு போக இயலாததாலும் அவர்களை வெறுத்ததாலும்
பாலை நிலத்தில் அவர்களை கொல்லுமாறு எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் என்று ஏளனம் செய்வார் அன்றோ? ஆண்டவரே, உமது மிகுந்த வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் வெளிக்கொணர்ந்த இவர்கள் உமது உடமையாகிய மக்களாய் உள்ளனர் அன்றோ? இணை சட்டம் அதிகாரம் 10 கட்டளைகளை மோசே மீண்டும் பெறுதல். அந்நாளில் ஆண்டவர் என்னை நோக்கி, முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டு மலைமேல் ஏறி என்னிடம் வா. மரத்தாலான பேழையையும் உனக்காக செய்துகொள். நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளில் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளிலும் எழுதுவேன். நீ அவற்றை பேழையில் வை என்றார். எனவே சித்திம் மரத்தாலான ஒரு பேழையை செய்தேன். முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்தேன். அவ்விரு கற்பலகைகளையும் என் கையில் எடுத்துக்கொண்டு மலைமேல் ஏறினேன். சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பு நின்று உங்களுக்கு கூறிய 10 கட்டளைகளை முன்பு எழுதியது போலவே ஆண்டவர் அப்பலகைகளில் எழுதினார். பின்னர் அவர் அவற்றை என்னிடம் கொடுத்தார். அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி நான் செய்திருந்த பேழையில் பலகைகளை வைத்தேன். ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி அவை அங்கே உள்ளன. அதன்பின் இஸ்ரேல் மக்கள் பெனையாக்கானுக்கு அருகிலுள்ள பெயரோத்திலிருந்து மோசேராவுக்கு பயணம் செய்தார்கள். அங்கே ஆரோன் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அவர் மகன் எலையாசர் அவருக்கு பதிலாக குரு ஆனார். அங்கிருந்து அவர்கள் குக்கோதாவுக்கும் தொடர்ந்து பாய்ந்தோடும் ஆறுகள் உள்ள யோற்று பாத்தாவுக்கும் பயணம் செய்தார்கள். அந்நாளில் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கவும் இந்நாள் வரை இருப்பது போல ஆண்டவர் திருமுன் நின்று பணிபுரியவும் அவருடைய பெயரால் ஆசி வழங்கவும் ஆண்டவர் லேவியின் குலத்தை தனித்து வைத்தார். எனவேதான் லேவியர்க்கு தம் சகோதரர்களுடன் பங்கு இல்லை, உரிமை சொத்துமில்லை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருப்பது போல ஆண்டவரே அவர்களது உரிமை சொத்து. முதன்முறை போன்றே நான் 40 பகலும் 40 இரவும் மலை மீது தங்கியிருந்தேன். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் என் மன்றாட்டை கேட்டார். உங்களை அழிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் என்னிடம், நீ எழுந்து மக்களுக்கு முன் புறப்பட்டு செல். நான் அவர்களுக்கு அளிப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்குள் சென்று அதை அவர்கள் உடைமையாக்கி கொள்ளட்டும் என்றார். கடவுள் எதிர்பார்ப்பவை. எனவே இஸ்ரவேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்னை எதிர்பார்க்கின்றார். விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதிலுள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும் உங்கள் மூதாதையரின் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழி மரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள். வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவர்க்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து
அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பெயராலே ஆணையிடுங்கள். அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆட்களாய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருகச் செய்துள்ளார்.